True Light Network. Truly beyond truth. மதங்களையும் இனங்களையும் காரணம் காட்டி நைஜீரியாவில் அப்பாவி மக்களை கொன்று குவித்து வரும் தீவிரவாத கும்பல் ஒன்று கடந்த ஜூலை மாதம் நைஜீரியாவின் காடுனா மாநிலத்தில் உள்ள கூ என்ற கிராமத்திற்குள் நள்ளிரவில் புகுந்து பொதுமக்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த தாக்குதலில் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதில் 30% அதிகமானோர் சிறு குழந்தைகளும் பெண்களும் ஆவர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நைஜீரியாவையும் கலக்கமடைய செய்துள்ளது. மேலும் சில நாட்களாகவே காடுனா, பிளேட்டோ மற்றும் பெனுவே ஆகிய மாநிலங்களில் நடந்த பல்வேறு தாக்குதல்களில் 60க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதை குறித்து பில்டிங் ஜாயன் அமைப்பின் ஸ்தாபகர் மற்றும் தலைவர் கூறுகையில், Kauru of Kaduna State, Nigeria, over 30 Christians were killed. 30. And what witnesses told me is that this attack took place for almost 4 hours. The military was nowhere to be found. The police were nowhere to be found. Any security force, nobody came to stop them. Nobody came to apprehend. Nobody came to shoo away the terrorists that were attacking. And so this is the situation that we're finding happening all the time. தொடர்ந்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தீவிரவாத தாக்குதல் நாளுக்கு நாள் நைஜீரியாவில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்பாவி மக்களின் உயிர் இவர்களின் தோட்டாக்களுக்கு இரையாகி விடுகிறது. நைஜீரியாவில் உள்ள தீவிரவாத கும்பல் சீக்கிரம் ரட்சிக்கப்படவும் அங்கு பெரிய எழுப்புதல் உண்டாகவும் நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.